இதான் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் ஃபர்ஸ்ட் அப்டேட் இதுக்கு தான் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்கள் சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 19 எபிசோட் 405 பார்க்க போகிறோம். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா தான் இம்ப்ரெசன்ட் பேருங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. டென்டன் எழுப்ப பாப்பா பக்கத்தால போயிட்டு, இங்க பாரு இது நம்ம சண்டை போடுறதுக்கான நேரம் இல்லைன்பா. அஜிசா எந்திரிச்சு தான் மேல காலுக்கெல்லாம் தட்டுவா. தண்ணியை கொடுத்து வெளியே போற வரைக்கும் பொருள் பண்ணிக்கலான்பா. டென்டன் என்ன சொல்றீங்கவோ? அஜிசாய் அது ஓகே தான்ட்டு பெரிய நேஷன் கிட்ட இருந்தாலும் உதவி வேணான்பா. டென்டன் சேரிட்டி என்ன சொல்றேன்பா. அன்செலிங் ஜுட்ஸுவால அஜிசாய் அவளுக்கு தண்ணி எடுத்துக்குவா. அவன்கிட்ட இருக்குன்னா சொல்லிருக்கலாம் நண்பா. டென்டன் பெரிய நேஷன்ஸ்க்கு வழி புரியாதுன்பா. அஜிசாய் வழியை எதை பத்தி பேசுறேன்பா. டென்டன் அஜிசாய் அதே தான்ட்டு தண்ணி உள்ள வச்சுட்டு, உங்களுக்கு வழியும் புரியாது, ஸ்மால் நேஷன்ஸ்க்கு நீங்க ஏற்படுத்துற வழியும் தெரியாதுன்பா. டென்டன் நீ எதை பத்தி பேசுறேன்னா தெரியல, ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கிட்டாதான் சேஃபா வெளியே போக முடியும்னு சுத்தி பாப்பா. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கிறதான்னு ஆச்சரியமா கேப்பா அஜிசாய். டென்டன் நம்ம எங்க இருக்கோன்னே தெரியலையன்பா. அஜிசாய் இது லேண்ட் ஆஃப் விண்டோட பழங்கால வெளிப்பாடு போல, இது கண்டிப்பா அண்டர்கிரவுண்ட் ஸ்ட்ரக்சரா இருக்கணும்பா. டென்டன் நீயும் அப்படிதான் நினைக்கிறியான்ட்டு விழுந்த வழியை பார்த்துட்டு, இந்த வழியா போறது கஷ்டம்பா. அஜிசாய் திரும்பிட்டு இந்த வழியை ட்ரை பண்ணலான்பா. வேற வழியில் என்பா. டென்டன் போற வழியில டென்டன் உன்னோட டீம்மேட்ஸ்ன்பா. அஜிசாய் அதுக்கு என்னங்கவும், இல்ல என் டீம்மேட் சர்ச் பண்றதுல சூட்டபிளாலாம் இருக்க மாட்டாங்க, அதனால அவங்க என்ன தேடி வரட்டும்னு டிபெண்ட் ஆயிருக்க மாட்டேன்பா. நானும் சுயமா வெளியே போற பிளான்ல தான் இருக்கேன்பா. அஜிசாய் நெஜியன் லீ தேடுவாங்க. லீ ஓன்கவும் ஏதாவது கண்டுபிடிச்சேன்னு கேட்பான் நெஜி. இல்ல இது அந்த இடிப்பாடுக்குள்ள போறக்கான என்ட்ரன்ஸா இருக்கும்னு நினைச்சேன், ஆனா இங்கேயும் டெட் எண்ட் தான்பா. நெஜி சூரியன் அண்ட் ஃபூயோவை பார்ப்பான். உள்ள இருக்க டென்டன் அஜிசாய் கிட்ட, இடன் ரெயின்ல வருஷம் பூரா மழை பெய்யும்னு கேள்விப்பட்ட உண்மையான்னு கேட்பா. ஆமான்பா, நினைச்சும் கூட பார்க்க முடியலன்பா. டென்டன் ஆமா உன்னால முடியாதுன்பா. அஜிசாய் டென்டன் நீ ரொம்ப தான் ஆட்டிடியூட் காட்டுற, அப்பல இருந்து எங்களுக்கு உங்களை பத்தி அதிகம் தெரியாம போனதுக்கும் உங்களை நீங்க ஒரு வகையில பிளேம் பண்ணிக்கணும்பா. அஜிசாய் சீரியஸா வாங்கவும். டென்டன் ஆமா உங்களோட சீக்ரஸி தான் ஹிடன் ரெயினோட கோட்பாடுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், அதனால உங்களை பத்தி எங்களுக்கு அதிகமா தெரியாததுக்கு ஆச்சரியப்பட ஒண்ணும் இல்ல. உங்களோட எல்லாம் கான்டாக்ட்ல இருக்க முடியுதுன்னா இந்த சுனியன் எக்ஸாமால மட்டும்தான், அப்புறம் அது டெஸ்ட்டுங்கனால நம்ம மோதிக்கவும் தவிர பேசிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்பா. அஜிசாய் உண்மைதாங்கவும். டென்டன் கூடவே நீங்க லீஃப் வில்லேஜுக்கும் வரீங்க, சாண்ட் வில்லேஜுக்கும் வரீங்க, ஆனா எங்களை மட்டும் ரெயின்குள்ள அனுமதிக்க மாட்டேங்கன்பா. அஜிசாய் ஹிடன் ரெயின் போல இருக்க சின்ன நேஷன்ஸ் கேர்ஃபுல்லா இருக்கணும்பா. மற்ற நேஷன்ஸ் பண்றது இல்லையே, ஹிடன் ரெயின் மட்டும் தான் ஸ்பெஷலா பண்றீங்கன்பா. டென்டன் அஜிசாய் நீ சொல்றது சரி, ஹிடன் ரெயின் வில்லேஜ் ஸ்பெஷல்பா. பாஸ்ட்ல கோனான் மக்கள் முன்னால பெரிய நேஷன்ஸோட போர்கள்ல சின்ன நேஷன்ஸ் மாட்டிக்குது, அவங்களோட பேட்டில் ஃபீல்டா முடிஞ்சிடறோம், அப்புறம் நம்மள விளைவுகளை அனுபவிக்க விட்டுறாங்க. ஆனா லார்ட் பெயின் இப்படிப்பட்ட உலகத்துக்கு ஒரு முடிவை கொண்டு வருவாரு. நம்ம வழிகள் என்னன்னே தெரிஞ்சுக்காத கிரேட் நேஷன்ஸ்க்கு நம்ம வழியை உணர வைக்க விரும்புறாரு, அப்புறம் இந்த உலகத்துக்கு உண்மையான பீஸை கொண்டு வருவாருன்றப்பா. கொனான் ஹிடன் ரெயின் வில்லேஜோட ஹெட்பேண்ட்ல ஒரு கோட்டை போட்டுட்டு, ஹிடன் ரெயின் வில்லேஜ் மீண்டும் புதுசா பிறக்குன்றப்பா. எல்லாரும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. பிரசன்ட்ல இருக்க அஜிசாய் ஹிடன் ரெயின் ரீபான் ஆகும்பா. அப்பனா அதிக ஃப்ரெண்ட்லியாக போறீங்களான்னு கேப்பா டென்டன். அஜிசாய் அதுங்கும் போது டென்டன் வெயிட் பண்ண சொல்லுவா. உனக்கு அந்த சத்தம் கேக்குதான்னு கேப்பா. அஜிசாய் பார்க்கவும் அது உன் டீம்மேட்ஸ் கேப்பா. இல்ல தேலிங்க மாதிரி ரெண்டு பேரும் கன்ஃபியூஸ் ஆகிறப்ப ஒரு பெரிய எறும்பு வரும். டென்டன் ஷாக் ஆயிட்டு இது என்னதுன்பா. எறும்புன்பா. அஜிசாய் டென்டன் இவ்வளவு பெருசான்பா. ஆண்ட் அட்டாக் பண்ண வரவும் டென்டன் குணா எடுத்துக்குவா. அஜிசாய் மேல போயிருவா. டென்டன் குனிஞ்சு கீழே இருந்து அட்டாக் பண்ண பாப்பா. வேலைக்கா இருக்காது. அஜிசாய் மேல இருந்து ஸ்மோக் பாம் யூஸ் பண்ணுவா. டென்டன் பெரிய வெப்பனா சமன் பண்ணி ஒரே அடியில காலி பண்ணுவா. டென்டன் டீமன் டெசர்ட்னு சொல்றாங்கன்னா காரணத்தோட தான் அன்ரியல் திங்ஸ்லாம் இருக்குன்பா. இதே போல நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன்பா. அஜிசாய் டென்டன் அப்படி இருக்காதுன்னு நம்புற எறும்பு தானே, இந்த இடத்துல தள்ளுங்க போலன்பா. உன்னை பிடிக்கணும்பா. அஜிசாய் டென்டன் இதுல ஒண்ணு பிடிக்கணுமா ஏன்னு கேப்பா. பிடிச்சதை கண்ட்ரோல் பண்ணி சமனிங் அனிமல் ஆக்கிக்கன்பா. டென்டன் சமனிங் அங்கவும். அஜிசாய் அதை தாண்டி அதுகளோட கூடுகள்ல இருந்து ஓப்பனிங்ஸ் இருக்கும், அது வெளியே போயிடலான்பா. ஒரு மாதிரி அப்னாமலாம் மூஞ்சிய வச்சுட்டு டென்டன் பின்னால போவா. சமன் பண்ண தெரியுமான்னு கேட்கவும் தெரியும்பா. அஜிசாய் டென்டன் அதுக்கு ட்ரிக் இருக்கான்னு சொல்லி கேட்கவும் தெரியாதுன்பா. டென்டன் கண்டிப்பா டேலண்டா இருக்கணும்பா. அஜிசாய் இல்லாததை நோட் பண்ணிட்டு பார்க்கவும் ஒரு பெரிய ஹோல அஜிசாய்க்கு வந்து பார்த்துட்டு இருப்பா. இதுவா தான் இருக்கணும்பா. வெளிய இருக்க ஃபூயோ தலையில கை வச்சுட்டு கொஞ்சம் சக்கர சென்ஸ் ஆகுது, ஆனா அதுவுமே மறையுதுன்பா. சூரியன் பார்க்க போனா நகருவா போல, உறுதியே சொல்ல முடியாதுன்பா. கண்டுபிடிச்சுன்னு வாய்ஸ் கேட்கும். பார்த்தா கோமிகி டீம் வந்திருப்பாங்க. கெனாய் 100வது தடவை சந்திச்சிருக்கணும்பா. ஏன்னா இந்த தடவை ஸ்க்ரோல எடுத்தே தீர்வன்பா. கோமிகி ஒருத்தர காணன்பா. ஏன்னா பிரிஞ்சிருப்பாங்களா. ஏன்னா எப்படின்னா நம்ம 3 பேத்துக்கு 2 பேர் தான், நமக்கு தான் அட்வான்டேஜ் அதிகம்பா. 2 பேரும் அம்ப்ரல்லாவை எடுப்பாங்க. ஏன்னா கிழிஞ்சு போன அம்ப்ரல்லாவை வச்சு என்ன பயம் காட்டுறீங்களான்பா. அதை வச்சு என்ன பண்ண போறீங்கன்ட்டு ஹினாவை சிரிப்பா. குணாய் வச்சு தாக்குவாங்க. அம்ப்ரல்லாவை வச்சு தடுத்துட்டு பின்னால போவாங்க. ஏன்னா திரும்ப ஓடுற திட்டத்துல இருக்கீங்களான்ட்டு. ஏன்னா முன்னால வந்துட்டு இந்த தடவை உங்களால தப்பிக்க முடியாதுன்பா. முன்னால பார்த்துட்டு ஷாக் ஆவான். காயன் லீ நிப்பாங்க. ஏன்னா பின்னால ஓடி போய் நிப்பா. ஏன்னா நீங்க என்னடா பண்றீங்க, கிளியரா சொல்லிடுறேன், அவங்க எங்களோட இறைன்பா. நெஜி அவங்க 2 பேத்தையும் நாங்க தாக்க விட மாட்டோம்பா. லீ இப்போ நாங்க ஒருத்தருக்கு
ஒருத்தர் உதவிக்கிட்டு இருக்கணுமா, ஏன்னா ஹிடன் ட்ரெயினுக்கு உதவுறீங்களான்பா. கோமுகி நீங்களும் எங்களை போல ஹிடன் லீஃப் தானே, எதுக்கு எங்க வழியில குறுக்க வரீங்கன்னு கேட்பான். நெஜி நம்ம காம்படிட்டர்ஸ், தேவைப்பட்ட நாங்க உங்க ஸ்க்ரோலுக்கும் கூட வரலான்பா. கோமுகி சீரியஸா வான்பா. இனாகோ எங்களோட சண்டை போட போறீங்களான்னு கேட்பா. ஏன்னா எங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத, நீங்களுமே 2 பேர் தான் இருக்கீங்கன்பா. நீ என்ன செய்யறதுன்னு கேட்கவும் முடிஞ்ச அளவு சண்டை போடாம இருக்க பாக்கலான்ட்டு நெஜி. ஆனா இப்ப நமக்கு சாய்ஸ் இல்லைன்பா. கோமுகி நீங்க 2 பேர் எங்க 3 பேர் தொட மோத போறீங்களான்னு கேட்பான். சூரியன் அண்ட் ஃபூயோ முன்னால வந்துட்டு நாங்க அசிஸ்ட் பண்ணுவோம்பாங்க. அல்ல விட்டுரும் டீம் கோமுகிக்கு. என்ன ஹிடன் லீஃபா இருந்துட்டு ஹிடன் ட்ரெயினோட சேர்ந்து எங்களை எதிர்க்க போறீங்களான்னு சொல்லி கேட்பாங்க. நெஜி செகண்ட் எக்ஸாமோட ரூல் படி நேஷன்ஸ்லாம் கணக்கில்ல, இப்போ உங்கள்கிட்ட எஸ்க்ரால் இருந்தா இது நேர்மையான ஆட்டம் தான்பா. ஏன்னா ஃபேர் அன்பா, நியாயமே இல்லைன்பாங்க எனாய். கோமுகி அதான் விஷயம் நான்ட்டு ஓடிங்கடான்பா. ஏன்னா நாங்க இதை ஞாபகம் வச்சிருப்போம்பா. ஏன்னா என்னாலும் சரி நாங்க சுனியன் ஆவோன்பா. 4 பேர் ரெஸ்ட் எடுக்கிறப்ப சூரியன் எதுக்கு எங்களுக்கு உதவுனீங்கன்னு கேட்பா. நெஜி நம்ம டீம்மேட்ஸை காப்பாத்த நம்ம சேர்ந்து செயல்படணும், நீங்களுமே அந்த முடிவுக்கு தானே வந்தீங்கன்பா. ஃபூயோ ஆமான்பா. இல்லையா அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து வேலை செஞ்சு டென்டனையும் உங்க ஃப்ரெண்டையும் காப்பாத்தலான்பா. டென்டன் அண்ட் அஜிசாய் அந்த பெரிய ஆன்ஸோட நெஸ்ட்குள்ள போயிருப்பாங்க. இதான் கூடுன்பா அஜிசாய், இதுல உன்னை பிடிக்கிறது கஷ்டம்பா டென்டன். அஜிசாய் மேல பார்க்க சொல்லிட்டு அந்த ஹோல் வழியா மேல போயிடலான்பா. டென்டன் அப்படியே கீழே பார்த்துட்டு இதுகளை தாண்டி போக சொல்றேன்பா. பார்க்கவே கஷ்டமா இருக்கலன்பா அஜிசாய். டென்டன் நம்ம திரும்ப ஒரிஜினல் காரிடாருக்கே போயிடலான்பா. நீ சொல்றது செய்தான்ட்டு அஜிசாய் எந்திரிக்கவும் ஒரு சின்ன கல் விழுந்துரும். சவுண்ட் கேட்டு திரும்பி பாக்குங்க. டென்டன் நல்லது கேளுன்பா. 2 பேரும் ஓடுவாங்க. ஆன்ஸ் மேல வரும். டென்டன் வெளியே வந்துட்டு அஜிசாய் கில் பண்ணுவா. சீக்கிரம்பா. வெளியே 4 பேரும் ஒண்ணா நிப்பாங்க. சூரியன் இதான் என்ட்ரன்ஸான்னு கேட்பா. ஐயோ ஆமாங்கவும். லீ டென்டன் அங்கேயே ஏறிட்டு ஓடுவான். நெஜி வெயிட் பண்ண சொல்லுவான். நான் வந்துட்டேன்ட்டு ஓடுவான் லீ. அந்த எறும்புகள் வரவும் இந்த எறும்புகள் ரொம்ப பெருசா இருக்குன்ட்டு அதுக்கு வச்சு அட்டாக்ல இருந்து டச் பண்ணுவான். எறும்புகள் சுத்து போட்டிருக்கும். நெஜி நம்ம அதுகளுக்கு இறைன்பா. லீ இதுகளை நான் பாத்துக்கிறேன், நீங்க 3 பேர் போய் அவங்க 2 பேர்த்த கண்டுபிடிங்கன்பா. நெஜி சரின்பா. 3 பேர் உள்ள போக பாக்குறப்ப முன்னால இன்னொரு எறும்பு வந்து நிக்கும். நெஜி மேல ஜம்ப் பண்ணி 8 ட்ரைகிராம்ஸ் ஏர் பம்ப் பண்ணுவான். வேற லெவல் இம்பாக்ட் ஆயிருக்கும். நெஜி சீக்கிரங்கவும் சரின்ட்டு பின்னால போவாங்க. லீ லீஃப் ஹரிக்கன் பண்ணி எறும்புகளை அடிச்சு பறக்க விட்டு என்ன தாண்டி உங்களை போக விட மாட்டேன். நான் தான் சொல்றது உங்களுக்கு புரியாதாச்சுன்பா. டென்டன் அண்ட் அஜிசாய் உள்ள தப்பிச்சு ஓட ரொம்ப வேகமா ஓடுவாங்க. அண்ட் சேஸ் பண்ணிட்டு வரத பார்த்துட்டு டென்டன் ஃபயரை யூஸ் பண்ணுவா. இன்னும் வருங்க. டென்டன் ஓடவும் அஜிசாய் ஸ்மோக் பாம் போட்டு போவா. அவங்க 3 பேரும் உள்ள வந்திருப்பாங்க. டென்டன் அண்ட் அஜிசாய் திரும்ப ஸ்மோக் பாம்ஸ் யூஸ் பண்ணிட்டு ஓடுவாங்க. பார்த்தா டெட் எண்டா இருக்கும். அவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்ல நெஜி சூரியன் அண்ட் ஃபூயோ இருப்பாங்க. ரெயின் குனோ இச்சீஸ் போக முடியாதுன்பாங்க. நெஜி பியாக்குகானால பார்த்துட்டு அவங்க அங்கதான் இருக்காங்கன்பா. சூரியன் ஆமா அது அஜிசாயோட சக்கராவே தான்பா. ஃபூயோ பேப்பர் பாம் எடுத்துட்டு 2 பேர்த்தையும் நகர சொல்லுவா. நெஜி எக்ஸ்ப்ளோஷன் சேதத்தை ஏற்படுத்துட்டு 8 ட்ரைகிராம்ஸ் ஏர் பம்ப் பண்ணுவான். அவரை கண்டெயின் பண்ணி கட்டுப்படுத்த முயற்சி பண்ணி பார்த்தேன். ஆனாங்கும் போது மேல இருந்து தூள் மாதிரி விழுகும். பேப்பர் பாம்ல இருந்து வித்தியாசம் இல்ல போலன்பா. சூரியன் அடுத்த என்ன செய்யன்னு கேட்பா. ஃபூயோ கூப்பிடுவா. பார்த்தா இங்க ஒரு எறும்பு வந்திருக்கும். அந்த பக்கம் இருக்க டென்டன் இப்ப வந்து நடக்கு என்னன்னு கேட்பா. யாரும் அங்க இருந்து இந்த பக்கம் வர கதற வைக்க பாக்குறாங்கன்னு பாஜிசாய். உன் ஃப்ரெண்ட்ஸ் கேட்பா டென்டன். உன் ஃப்ரெண்ட்ஸா கூட இருக்கலன்னு பாஜிசாய். அவங்க வந்துருவாங்கன்னு கேட்பா டென்டன். பார்த்தாலே டிஃபிகல்ட்டா தான் தெரியுதுன்னு பாஜிசாய். பார்த்தா அவங்க கிட்டே ஆன்ஸ் வந்திருக்கும். டென்டன் அதுக்கு வருதுன்ட்டு நுஞ்சா கெடுப்பா. அஜிசாய் இருந்துட்டு ஒரு பேண்டாவை சமன் பண்ணி விட்டு அதுகளை பாத்துக்கன்றவா. அஜிசாய் திரும்பறத பார்த்துட்டு என்ன பண்ண போறேன்னு கேட்பா டென்டன். இந்த செடிமெண்ட்ஸ் எல்லாம் நான் வேற டைமென்ஷனுக்கு அனுப்ப போறேன்பா. டென்டன் எவ்வளவு இருக்குன்னு உனக்கு தெரியாதுலன்பா. அஜிசாய் இதை விட்டு ட்ரை பண்ணி பார்க்க வேற வழி இல்லைன்ட்டு என்க்ளோசிங் ஜுட்சுவால இருக்க மண்ணு கல்லாம் உரிவா. அதிக சக்கரா போகும். ஒன்னு இது எல்லாத்தையும் உரிவேன் இல்லைன்னா சக்கரா இல்லாம போயிருவேன்ட்டு திரும்ப என்க்ளோசிங் ஜுட்சு பண்ணுவா அஜிசாய். டென்டன் அவளோட ஸ்க்ரால டைட்டா படிப்பா. அஜிசாய் ரொம்ப ஹார்டா ட்ரை பண்ணிட்டு நீ கொஞ்சம் தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணேன்னு கேட்பா. டென்டன் இப்படிப்பட்ட விஷயத்துக்கு முன்னால பண்ணது இல்லைன்பா. அஜிசாய் இது வெப்பன்ஸ் அண்ட் டூல்ஸை பதுக்கி வைக்கிற போலவே தான்பா. டென்டன் நீ சொல்ற ஆனான்பா. பாஸ்ட்ல காய் சொல்லியிருப்பாருல டென்டன் கிட்ட கேஸ்ட்ரோட சக்கரா அமௌண்ட்டை பொறுத்து தான் விஷயங்கள் நடக்கும். லைக் டென்டன் இப்போ உன்னால இவ்வளவு அமௌண்ட் ஆஃப் வாட்டர் தான் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும்னா உன்னோட சக்கராவை அதிகப்படுத்துறது மூலமா ஒரு பேத் டப்பை ஃபில் பண்ற அளவுக்கு ஏரிய ஒரு கடலையே ஃபில் பண்ற அளவுக்கு தண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும்ன்றப்பார்ல. அதை கேட்டுட்டு அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் வந்திருப்பா. கடைசியதை இம்பாசிபிள்னு விட்டுருப்பா. இதுக்கப்புறம் டீம் காய் சேர்ந்து சாப்பிட்டு இருக்கப்ப காய் போன சுனின் எக்ஸாம்ஸ் ஞாபகத்தில் இருக்கான்னு கேட்டிருப்பாரு. இருக்குன்னு இருப்பாங்க. காய் எதிர்பார்க்காத சில சிச்சுவேஷன்ஸ்னால போன சுனின் எக்ஸாம்ஸ் கேன்சல் ஆச்சுன்னு இருப்பாரு. லீப் போன சுனின் எக்ஸாம்ல நான் சுனினாவும் ப்ரொமோட் ஆகல. லீஃப் ஆபத்தில் இருக்கும்போது கூட யூஸ்லெஸ்ஸா போயிட்டு வருத்தப்பட்டிருப்பான். அப்போ உனக்கு சீரியஸ் அடிபட்டுன்னு சொல்லி உன்னை குறை சொல்ல முடியாதுன்னு இருப்பாரு காய். டென்டன் ஆனா எனக்கு கேவலமா இருக்கு. அப்ப நான் பர்ஃபெக்டா இருந்தேன், இருந்தாலும் உதவ முடியலன்பா. காய் அதெல்லாம் உங்களை பாதர் பண்ணக்கூடாது. 2 வருஷம் கழிச்சு சுனின் எக்ஸாம்ஸ் திரும்ப ஆரம்பிக்க போகுதுன்னு இருப்பாரு. நிஜமா வந்துட்டு எக்ஸைட் ஆவாலி. அட்லீஸ்ட் நான் உங்ககிட்ட கேட்டுனாவது ஆகணும்ட்டு காய் 3 பேர் சேர்ந்து டீம் அந்த சுனின் எக்ஸாம் அட்டன் பண்றீங்களான்னு கேட்பாரு. அதை சொல்லவே தேவையில்லைன்னு இருப்பான் நெஜி. லீ கண்டிப்பான் இருப்பான். டென்டன் தலையை மட்டும் ஆட்டிருப்பா. காய் அதான் யூத்தோட பவர் தெரிஞ்சிருப்பாரு. அன்னைக்கு இருந்ததை விட நிறையவே வளர்ந்துட்டோன்னு தெரிஞ்சிருப்பான் லீ. காய் டென்டன் டிப்ரெஸ்டா இருக்கிறத பார்த்துட்டு நீ ஷோரா இல்லையான்னு கேட்டிருப்பாரு. டென்டன் சென்சே நான் லாஸ்ட் சுனின் எக்ஸாம்ல இதை விட கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு கேட்டிருப்பா. ஆயிருப்பன் இருப்பாரு. ஆனா நான் ஷோ பண்ண எதுவும் இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு இருப்பா. லீ ஷாக் ஆயிருப்பான். காய் டவுட்டே இல்ல, நீ அந்த நாள்ல இருந்தே விடாமுயற்சியோட பயிற்சி எடுத்துட்டு தான் இருக்க. ஒத்துக்கலாம் நெஜியோட ஜுட்சு லீயோட டெக்னிக் அளவுக்கு இல்லைனாலும். ஆனா இதை மறந்துடாத டென்டன் பாரு. டென்டன் பார்க்கவும் ஹார்ட் ஒர்க்கும் டிட்டர்மினேஷனும் துரோகம் செய்யாதுன்னு இருப்பாரு. பிரசன்ட்ல அஜிசாய் 2 டேக் வச்சு என்க்ளோசிங் ஜுட்சு பண்ணுவா. எக்ஸாஸ்ட் ஆகி கொந்துருவா. அவ சமன் பண்ணி விட்ட பேண்டாவை எறும்பு கட்ட மாட்டி டிசப்பேர் ஆயிரும். எறும்பு அட்டாக் பண்ண வரவும் அஜிசாய் ஒரு டேக் எடுத்து அன்செலிங் ஜுட்சு பண்ணுவா. ரொம்ப மூச்சு வாங்க இருந்தாலும் இன்னொரு டேக் எடுப்பா. மயங்கி விழுகிற மாதிரி ஆகவும் டென்டன் அஜிசாய் பிடிச்சிட்டு நீ ஓகேவான்னு கேட்பா. அஜிசாய் இடிபாடுகளை நகர்த்துன்பா. அது கஷ்டம், என்னால உன்ன மாதிரி பண்ண முடியாதுன்பா. டென்டனோட சட்டையை பிடிச்சிட்டு சீக்கிரம் எறும்பு ஈஸியாவே அந்த இடிப்பாடை தாண்டி வந்துருன்பா. சரின்ட்டு டென்டன் எந்திரிச்சிட்டு விஷயங்களை அப்சர்வ் பண்ண அவ்வளவுதானே. ஸ்க்ரோல் எடுத்துட்டு ஹார்ட் ஒர்க் துரோகம் செய்யாதா, அப்ப என் சக்கரை அதிகம் ஆயிருக்குன்ட்டு ஓஷனுக்காக ஒரு பெரிய ஸ்க்ரால் வச்சிருப்பால அதை
அதை ஓபன் பண்ணி வீசுவா. வெளியிலேயே ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகி நிப்பான். ஹேண்ட்ஸோட சண்டை போட்டல. டென்டன் மொத்த கடல் தண்ணியும் இறக்கி விட்டுருப்பா. மீன் தத்தளிக்காத காட்டுவாங்க. அதே போலதான் எல்லாரும் கிடப்பாங்க. லீன் ஆல்மோஸ்டா மணலே மூழ்கிட்டன்பா. டென்டன் திரும்பிட்டு சிரிப்பா. அஜிசாய் வந்து கை நீட்டி நீ சாதிச்சிட்டேன்பா. லீ டெசர்ட்ல ஓஷனா ஹார்ட் ஒர்க்குக்கான பலனை காட்டியிருக்க டென்டன்பா. செஞ்சுட்டேன் இல்லையான்னு கேப்பா டென்டன். எதிர்பார்த்த போல என்பா லீ. எஜி சூரியன் கிட்ட நமக்குள்ள போர் நிறுத்தந்துச்சு, இப்ப என்ன பண்ணலான்னு கேட்பான். நீங்க ஒத்துக்கிட்டா அதை அப்படியே தொடரலான்றவா. எங்களுக்கும் ஓகே தான்றவா நெஜி. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா சண்டை போடுற விருப்பம் இல்லைன்றவான் லீ. நெஜி நாங்க ஃபினிஷ் லைன் போறோம்பா. போயோ அப்புறம் நாங்க வலது பக்கமா போய் ஸ்கிரால தேடுறோம்பா. கிளம்பும் போது டென்டன் எனக்கு எல்லா திறமையும் கிடைச்சதுக்கு உனக்கு தான் நன்றி சொல்லி ஆனோம்பா. அஜிசாய் அப்படியா சந்தோஷம்பா. ரெண்டு பேர் நம்ம பெஸ்ட்டை கொடுத்து தேர்ட் எக்ஸாம்ல சந்திக்கலான்பா டென்டன். அஜிசாய் சரின்ட்டு போவா. டென்டன் அப்புறம் பார்க்கலான்பா. போயோ இவங்க ஸ்ட்ரேஞ்சா இருக்காங்கன்பா. அஜிசாய் ஆமா நிறைய டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் ஷினோபிஸ் இருக்காங்கன்பா. ஹிடன் ரெயின் வில்லேஜும் பல மாற்றங்களை சந்திக்குமான்னு கேட்பா சூரியன். அஜிசாய் நம்ம மாத்துவோம் லார்ட் பெயின் அண்ட் லேடி ஏஞ்சலை நம்புறது மூலமான்பா. சரின்பாங்க. அஜிசாய் வாங்க போலாம் சின்சுரிக்கியை தேடணும்பா. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த பிளேஸ் வேர் ஐ பிலாங்குங்கிற எபிசோட தான் நாருட்டோ ஷிப்புடன்ல அடுத்து பார்க்க போறீங்கன்னு சோஜி. வெற்றி